இன்னுமே தம்பி அவர் தலைவராகவே நினச்சினுக்கிறாரு. மாற்றிட்டாங்கன்றது அவர் மறந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவர், யாரை பற்றி இப்படி பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். தவேக தலைவர் விஜய் கரூர் பக்கம்லாம் போனால் அவருக்கு உயிருக்கே ஆபத்து இருக்குது, கொலை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சில கருத்துக்கள் பேசியிருக்கார். இதை கேள்வியாக கேட்டோன்னே திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கற்பனையை கதையாக கட்டி விடுறதெல்லாம் அண்ணாமலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவருக்கு மனசில் தோணுதெல்லாம் கருத்துன்னு பேசிட்டு இருப்பார். இன்னொன்று என்னென்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவராக பொறுப்பில் நியமிச்சிட்டாங்க. அதை மறந்துட்டு ஒரு தலைவர் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. இஷ்டத்துக்கு வாயில் வர்றதோ பேசுறது, அதில் அண்ணாமலை கையேந்தவர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். இல்லாத பொல்லாத கதைகளை, கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது. கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார். அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன. ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது, அண்ணாமலை தான் விளக்க வேண்டும்.